அல்லேலூயா. வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 8வது அதிகாரம், நியாயாதிபதிகள். எட்டாம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்கலாம். கிதியோன், கிதியோனை பற்றி நான் ஏற்கனவே செய்தி கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் நினைப்பூட்டுகிறேன். கிதியோன் சொன்ன வார்த்தை தான் இது. என்ன? நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேண்டிய சத்தியம் இதுதான். இயேசுவின் நாமத்தை அறிந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய, கை கொள்ள வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்த இந்த வேத புஸ்தகம், வேத வசனம் ஒரு நாளும் வீணாகாது. இன்றைக்கு அந்த வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறேன் என்றால், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பொய் சொல்லுமா? கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகளும் என் குமாரர்களும் உங்களை ஆள மாட்டார்கள். கர்த்தரே, 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 கர்த்தரே எங்களை ஆளுவாராக. சொல்லுங்க. கர்த்தரே, கர்த்தரே. அப்போ நானும் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரர்களும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே எங்களை ஆளுகிறவர். ஆமென். அல்லேலூயா. சோ உங்களையும் என்னையும் யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு, நம்மை ஆளுகை செய்கிற அறிவு, நாலேஜ் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நிறைய மக்களை பார்க்கிறோம். பணம் அவர்களை ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். பேரும் புகழும் அவர்களை ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்திலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். டாஸ்மார்க் கடையில போனால் கூட்டம் நிரம்பி வழிகிறது, அவர்களை டாஸ்மார்க் கடை ஆளுகை செய்கிறது. அந்த போதை என்ற ஒரு தலைவன் அவர்களை ஆளுகை செய்கிறார். தினந்தோறும் தினந்தோறும் அது போடாம அவரால் நடக்க முடியாது, அது போடாம அவருக்கு தூக்கம் வராது, அது போடாம அவரால் வாழ முடியாது. அப்போ அப்படி ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில அவன் தள்ளப்படுகிறார். அவனை ஆளுகை செய்கிறது அந்த ஒரு வித போதை. அதுபோல ஒவ்வொரு பாவங்களும் மனிதனை ஆளுகை செய்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 கட்டளைகள் நமக்கு நல்லா தெரியும். எத்தனை கட்டளைகள்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? 10 கட்டளைகளையும் கரெக்டா வரிசையா அடுக்குங்க பார்க்கலாம். ஏற்கனவே நான் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன்.
யாராகிலும்? எஸ், வெரி குட். மைக்கு கொடுங்க, மைக்கு கொடுங்க. சரி. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை. இரண்டாவது, யாதொரு சிலையாகிலும் சொருபத்தையாகிலும் நீ உண்டாகவும் வணங்கவும் செய்திடவும் வேண்டாம். இரண்டாவது கட்டளை கவனிங்க. முதல் கட்டளை என்ன? தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ தேவன் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்பது கட்டளை. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எந்த விதமான ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இல்லையா? 3330 தேவர்கள் இல்லையா? ஆனா இந்திய தேசத்தில் ஜனத்தொகை எவ்வளவு? 150 கோடி. தேவர்கள் எத்தனை பேரு? 3300. அப்போ தேசம் 10,000. அப்ப யார் தான் அதிகமா இருக்காங்க சொல்லுங்க? நம்ம இந்திய தேச ஜனத்தொகையே 150 கோடி. ஆனா தேவர்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை தேவர்கள் இருக்காங்க பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க இல்லையா? அவர்கள் தான் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள். விடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே அன்றி வேறு ஒருவரும் நம்மை ஆளுகை செய்யாமல் பார்த்துக் கொள்ளணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அதுதான் கிதியோன் என்ன சொல்றாரு? நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை என்னையும் ஆளுகை ஆளுவாராக. ஆமென். சோ இரண்டாவது கட்டளை என்ன? இரண்டாவது கட்டளை மனிதனை ஆளுகை செய்கிறது. யாரு? சிலை வணக்கங்கள், சிலை வழிபாடுகள் மனிதனை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பிரம்மாண்டமான ஆலயங்கள், கோவில்கள் கட்டி பிரம்மாண்டமான சிலைகளையும் பிரம்மாண்டமான பண்டிகைகளையும் பிரம்மாண்டமான உருவ வழிபாடுகளையும் வைத்து ஜனங்களை வரவழைத்து அல்லது ஜனங்களை மோசம் போக்கி ஜனங்களை வழிபாடு செய்ய வைத்து ஜனங்களை ஒரு 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 சக்தி ஆளுகை செய்கிறது. ஆனா கிதியோன் என்ன சொல்றாரு? நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது கட்டளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கடவுளுடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணாத. மூன்றாவது கட்டளை, கடவுளுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணாத. அவர் நாமத்தை சொல்லி ஏமாத்தாத, அவர் நாமத்தை சொல்லி கலெக்ஷன் பண்ணாத, அவர் நாமத்தை சொல்லி பொய் பேசாத, அவருடைய நாமத்தை சொல்லி சத்தியம் பண்ணாத, அவருடைய நாமத்தை சொல்லி அவர் நாமத்துக்கு இகழ்ச்சி உண்டாக்காத, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்தாத, அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த வேண்டுமே தவிர அவருடைய நாமத்துக்கு கேவலப்படுத்தாத, இழிவுபடுத்தாத, கடவுளுடைய நாமத்தை பரியாசம் பண்ணாத. எவ்வளவு பெரிய முக்கியமான கட்டளை பாருங்க, மூணாவது கட்டளை. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நாமமா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது இல்ல, சுயம் ஆளுகை செய்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே சண்டைகள் இல்லையா? ஜாதிகள் இல்லையா? பிரிவினைகள் இல்லையா? நாசங்கள் இல்லையா? மோசங்கள் இல்லையா? கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு சீரழிந்து கெட்டு குட்டிச்சவராய் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதுதான். சோ இவைகள் தான் பூமியிலே ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
4வது காரியம் என்ன? கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இல்லையா? இன்னைக்கு யார் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், ஓய்வு நாள்? இது இது தேவன் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம யார் ஆளுகை செய்கிறார்கள்? சில நேரங்களிலே நாம் கொஞ்சம் பேர் தான். ஆனா இந்த சத்தியத்தை ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தான் 10 கட்டளைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை வீட்டுல சென்று நீங்க வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். சரி, அப்போ இந்த 4வது கட்டளை என்ன? ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு சொந்தம்? அது கர்த்தருக்கு சொந்தம். பரிசுத்த நாள், அது ஓய்வு நாள், அது மனமகிழ்ச்சி நாள், அது தேவன் நமக்கு நியமித்த ஓய்வு நாள். அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேணும்? சபைக்கூடி வர வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளை. இந்த கட்டளை தான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஜனங்கள்லாம் அப்படிதான் நடக்கிறாங்களா? இல்ல. வேதனையா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. இந்த வார்த்தையை பாருங்கள். நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தர் ஒருவரே உங்களை ஆளுவார், ஆளுகை செய்வார். என்ன மாதிரி ஒரு அறிக்கை பாருங்கள். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆளுகை செய்வதற்கு. அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. கிதியோனை ஆண்டவர் 300 சேவகர்களை வைத்து 30,000த்திற்கு மேலான ஜனங்களை தோற்கடித்தார். பெரிய சேனையை தோற்கடித்தார். 300 பேர் தான். அல்லேலூயா. பெரிய வெற்றி, பெரிய ஜெயம் கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் தான் கிங்கா இருக்க வேண்டியவன். அவன் சொல்ல வேண்டிய சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களை ஆளுகை செய்ய மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆளுகை செய்ய மாட்டார்கள், கர்த்தர் ஒருவரே உங்களை ஆளுகிறவர். அந்த ஒரு உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் காணப்படுவது. நம்மை யார் ஆளுகை செய்கிறார்கள்? நம்மை யார் ஆளுகை செய்கிறார்கள்? இந்த 4வது கட்டளை இல்லையா? 5வது கட்டளை, பூமியிலே உன் வாழ்நாட்களில் நீடித்திருக்கும்படி தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் இந்த கட்டளை ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்யும்? இந்த கட்டளையின் வழியாக கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஒரே தேவன், அவரை என்று வேற தேவன் இல்லை. அந்த ஆளுகைக்கு நாம் உட்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்க வேண்டும். அந்த ஆளுகை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப சபை கூடுதல் வரும், ஓடி வர வேண்டும், உற்சாகமாய் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அது கர்த்தருடைய நாள். இது நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். 5வது கட்டளை, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாயையும் தகப்பனையும். எத்தனை குடும்பங்கள் அம்மாவை அடிக்கிற பிள்ளைகள், அப்பாவை அடிக்கிற பிள்ளைகள் இல்லையா? எத்தனை குடும்பத்திலே தாய் தகப்பனை மதிப்பதே கிடையாது, தாய் தகப்பனை பேச்சு கேட்கறதே கிடையாது. அவங்கள வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி லோன் போட சொல்லி வண்டியை வாங்கி வேகமாய் ஓட்டி செத்து போன பிள்ளைகள் நிறைய. சோத்து தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவங்க தான் வாழ்நாள் நீடித்திருக்க முடியும். நான் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா? அல்லேலூயா. 5வது கட்டளை ஆகிய கர்த்தருடைய கட்டளைய நம்ம கடைபிடிக்க வேணும். தாய்க்கு செலுத்த வேண்டிய மதிப்பு, மரியாதை, கனத்தை கொடுக்க வேணும். தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய மதிப்பு, மரியாதை பிள்ளைகள் கொடுக்க வேணும். தேவன் தமது ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆளுகிறாரா இல்லையா என்பதை இந்த கட்டளையின் மூலமா நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாம்.
இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க ஆ, பிரசங்கி வகை தேடினான். வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் ஆ, செவ்வையும் சத்தியமானவைகள். செவ்வையானது சத்தியமானது. ஞானிகளின் வாக்கியங்கள் ஆ, காற்றுப்பொருள் போலவும் ஆ, சங்க தலைவர்களால் சங்க தலைவர்கள் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்குது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஒரே மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது. என் மகனே, ஆ, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. ஆ, அநேக புத்தகங்களை உண்டுபடுகிறதற்கு ஆ. இல்லை. ஆ. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அம்மா, கர்த்தருக்கு பயந்து 12 பாருங்க. 12 10 தானே, 10 வாசிங்க. இதமான வார்த்தைகள் அதுவா? ஆ, காரியத்தின் கடைத்தொகையை காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. எத்தனை வசனம்? 13. 13. ஆ, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். இந்த 10 கட்டளைகளையும், இதுதான் கற்பனை, இந்த 10 கட்டளைகளையும் கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த விழுந்த ஆமா, இதுதான் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுவார். என்ன அருமையான வார்த்தை. அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளையும் கை கொள்ள வேண்டும். அதிலே 5வது கட்டளை நம்ம சிந்தித்தோம், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 6வது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. கட்டளை. இது யாருடைய கட்டளை? கர்த்தருடைய கட்டளை, ராஜாவின் கட்டளை, அதிபதியின் கட்டளை, நியாயாதிபதியின் கட்டளை, சர்வலோக நியாயாதிபதி, சர்வலோகத்தின் அதிபதி, சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. அவர் கொடுத்த கட்டளைய நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாரில் உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைப்பாதவனா இருக்கிறான். இது நான் சொல்லல, இயேசு சொன்ன காரியம். இந்த வசனத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சகோதரனை பார்த்து காரணம் இல்லாமல் அவனை பகைத்தாலுமே போச்சு, நீ கொலை செஞ்சதுக்கு அடையாளம்ன்றாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலுமே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அது எத்தனாவது கட்டளை சொல்லுங்க? 6வது கட்டளை கொலை செய்யாத இல்லையா? 7வது கட்டளை என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு என்னென்ன கூத்து நடக்குது உலகத்துல? ஒருத்த மொண்டாட்டி ஒருத்த வச்சிருந்து இல்லையா? விபச்சாரம் பெருகி போச்சு இல்லையா? காதல்கள் பெருகி போச்சு, விபச்சாரங்கள் பெருகி போச்சு. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான், பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு குழப்பா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் எங்க போயிட்டு இருக்குது? பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களை யாரு ஆளுகை செய்யறா? கர்த்தரா? சொல்லுங்க. மனிதனுடைய ஆளுகை இப்படிதான் இருக்கும். கெட்டு குட்டிச்சவராகி போயிடும். ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் கொடுத்த கட்டளை. கர்த்தருடைய ஆளுகையில நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. லஞ்சங்கள் பெருகி போச்சு, விபச்சாரங்கள் பெருகி போச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு எத்தனை புருஷங்க பாருங்க. ஒரு அம்மாவுக்கு 7 புருஷர்கள் இருந்தார்களாமா பைபிள்ல இல்லையா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பொண்டாட்டி இருக்குது, எத்தனை புருஷர்கள் இருக்கிறாங்க. புருஷனும் இருக்கிறான், கள்ளக்காதலர்களும் இருக்கிறாங்க.
அப்படி ஒரு வாழ்க்கை. அவங்களை யார் ஆளுகை செய்கிறா? இது நான் உலகத்துக்கு சொல்லித்தான் ஆகணும். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உங்களை ஆளுகை செய்கிறது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பாவம் உங்களை ஆளாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆமென். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:15 வாசிங்க. செய்தி கொஞ்சம் அப்படி மாறுது, இருந்தாலும் எனக்கு கிடைச்ச நேரத்துல உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். வாசிட்டீங்களா? 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்மளை அழைத்தவர் யாரு? அந்த அழைத்தவர் என்ற இடத்துல ஆளுகை செய்கிறவர் என்று நீங்கள் கொஞ்சம் அப்படி வசனத்தை மாற்றக்கூடாது. ஆனாலும் கர்த்தருக்காக நான் சொல்லுகிறேன். நம்மை ஆளுகை செய்கிறவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள். அவர்தான் உங்களை ஆளுகை செய்ய வேணும். வேற எந்த பாவங்களோ கெட்ட பழக்க வழக்கங்களோ ஆளுகை செய்யவே கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது வாசிக்கலாம். டக்கு டக்குன்னு வாசிக்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. போல ஒளியிலே நடந்தால் சமாதானமா இருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:5 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:5. அல்லேலூயா. சரீர பாண்டத்தை, உங்கள் சரீரத்தை, தேவன் கொடுத்த கைகளை, தேவன் கொடுத்த கால்களை, தேவன் கொடுத்த சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை எப்படி ஆள வேண்டும்? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். எப்படி ஆளுகை செய்யணும் நம்மள? அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம் இது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த பொக்கிஷம் இது ஆவி, ஆத்மா, சரீரம். இது தேவன் கொடுத்த பொக்கிஷம். இதை நம்ம எப்படி ஆளுகை செய்யணுமா? எப்படி ஆளுகை செய்யணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும்னா என்ன? ஆனர், ஆனரபிள் பர்சன். கனம் பண்ணணும், ஆனர் பண்ணணும். எதை ஆனர் பண்ணணும்? நம்முடைய ஆவியை ஆனர் பண்ணணும், நம்முடைய ஆத்மாவை ஆனர் பண்ணணும், நம்முடைய சரீரத்தையும் நம்ம ஆனர் பண்ணணும், கனப்படுத்தணும். கனவீனப்படுத்த கூடாது, அதை அசுத்தப்படுத்த கூடாது. ஆவி அசுத்தம், ஆத்மாவும் அசுத்தம், சரீரமும் அசுத்தம். அப்படின்னா ஆளுகை செய்கிறது யாரு? அசுத்த ஆவி. என்ன ஆவி? இந்த அசுத்த ஆவியை தான் பேய்களின் ஆவின்னு பைபிள்ல இருக்குது, சாத்தானுடைய ஆவி என்று பைபிள்ல இருக்குது. அப்போ இன்னைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோமா? அவர்கள் யாருடைய ஆளுகையில் இருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு கொஞ்சம் காதுல ஓடட்டும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த 10 கட்டளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் யாருடைய ஆளுகையில் இருக்கிறார்கள்? ஆமா. அதை கொலை செய்யாதிருப்பாயாக, 6வது கட்டளை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 7வது கட்டளை. 8வது கட்டளை, 8வது கட்டளை களவுன்னா என்ன? திருடு. மனுஷர்களை திருடக்கூடாது, மற்றவங்களுடைய பொருட்களை திருடக்கூடாது, மற்றவங்களுடைய உழைப்ப நீ சுரண்டக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியம் தானே? ஆமென்.
பிறருடைய உழைப்பு, பிறருடைய பணம், பிறருடைய மனைவி, பிறனுடைய பொண்ணோ பிள்ளைங்களோ, பிறனுடைய சொத்தோ சுதந்திரமோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக. ஆமென் என்பது தேவ கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத எத்தனையோ மக்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? ஜெயில இருக்கிறாங்க. பிட் பாக்கெட்ஸ் இருக்காங்களா? ஆமா. இந்த தேர்தல் டைம்ல காசு கொடுக்கறதுக்கு அப்படி அதை பிடிக்கிறதுக்கு ஒரு படை, அந்த படை பேரு என்ன? பறக்கும் படை. என்ன படை? பறக்கும் படைய போட்டு நிறைய பேரை பிடிச்சாங்க. லட்சமா கார்ல லட்சமா, இதெல்லாம் சொந்த பணத்தை எடுத்துன்னு போனாலும் அவங்களை பிடிச்சிட்டாங்க இல்லையா? ஏன்? எல்லாமே களவு செய்யப்பட்ட பணங்கள். அதுக்கு பேர் என்ன? கருப்பு பணம். என்ன பணம்? என்ன பணம்? கருப்பு பணம். ஸ்தோத்திரம். அப்போ பணத்துக்கு கூட 2 கலர் இருக்குது. வெள்ளை பணம், கருப்பு பணம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, அது எழுதப்படாத பணம். சரியா? வெள்ளை, இது வெள்ளை பணம். இது ஆறுமுக கடைக்கு போயிட்டு அண்ணாச்சி இது வெள்ளை பணம் சொல்ல முடியுதா? சொல்லுவாங்களா? அண்ணாச்சி இது கருப்பு பணம் அப்படின்னு சொன்னா அது எந்த பணமா கொடுப்பா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க நிறைய பேர். சிலர் வெள்ளை பணத்தை போடுகிறார்கள், சிலர் கருப்பு பணத்தையும் போடுகிறார்கள். கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறாங்க. அது வெள்ளை பணமா கருப்பு பணமா? வெள்ளை என்பது பரிசுத்தம், உண்மையிலே சம்பாதித்தது, உழைப்பிலே சம்பாதித்தது, அது கண்ணியத்திலே சம்பாதித்த பணம் தான் வெள்ளை பணம். கருப்பு பணம் திருடி சம்பாதித்தது, பொய் சொல்லி சம்பாதித்தது, விபச்சாரம் செய்து சம்பாதித்தது, என்னமா லஞ்சம் வாங்கி சம்பாதித்தது. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன பணம்? இது கருப்பா வெள்ளையான்னு யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அத சம்பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது கருப்பு பணமா இது வெள்ளை பணமான்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேர் பாத்தீங்கன்னா புரோக்கர் வேலை செய்வாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த பக்கமா 2% கமிஷன் வாங்குவாங்க, இந்த பக்கமா 2% கமிஷன் வாங்குவாங்க. கமிஷனுக்காக இவங்க கிட்டையும் போய் சொல்லுவாங்க, இவங்க கிட்டையும் போய் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி சம்பாதிச்சு இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, சபை கட்டுவாங்க, அது கட்டுவாங்க, இது கட்டுவாங்க, எல்லாம் தேவையாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது என்ன பணம்? கருப்பு பணம், கள்ள பணம். களவு செய்யாதிருப்பாயாருன்னு ஒரு கட்டளை தேவன் எழுதி கொடுத்திருக்காருன்னு சொன்னா நீ இந்த மாதிரி காரியத்தை செய்யலாமா? அப்ப அவனை ஆளுகை செய்கிறது யாரு? சொல்லுங்க. ஆமா. ஆக நீங்க யாருடைய ஆளுகையில இருக்கிறீர்கள் என்பதை நீங்க தான் சொல்லணும். அந்த ஆளுகையில் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுநாதர் இந்த உலகத்திலே வந்து நமது பாவங்களுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமென். நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனார். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து. அல்லேலூயா. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க, பாருங்க, தான் சொந்த பிள்ளைகள் இப்படி சீரழிஞ்சு போறாங்களே, கெட்டு குட்டி சேவராயிட்டு போறாங்களே, என் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறார்களே, என் பிள்ளைகள் இப்படி நாசமாய் கொண்டிருக்கிறாங்களேன்னு வேதனைப்பட்டு
தேவன் தம் ஜனங்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை எப்படியாயும் காப்பாற்றணும், ரட்சிக்கணும்ன்றதுக்காக தாம் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன் பிள்ளைகளைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்படி உலகத்திலே ஆளுகை செய்கிற இந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து போடும்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, இதுதான் தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்த காலத்திலும் இருளிலும் வாழ்கிற இந்த ஜனங்களை ஆண்டவர் தமது மரணத்தினாலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை ஆகும்படிக்கு அப்படியானார். எப்படியானார்? நம்மை போலவே பூமியிலே வந்து நமக்காக சிலுவிலே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசுவானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 8 கட்டளை சொன்ன, களவு செய்யாது இருப்பாயாக. 8வது கட்டளை. 9வது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. உலகம் இதுலதாங்க ஓடிட்டு இருக்குது. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, அங்க இருக்கிற குறைய எங்க சொல்றது, இங்க குறைய அங்க சொல்றது, அவனை பத்தி சொல்றது, இவனை பத்தி சொல்றது, இருக்கிறத சொல்றது, இல்லாதத சொல்றது. இதெல்லாம் உலகத்துல இருக்குதா இல்லையா? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அப்போ இவங்களா கர்த்தருடைய ஆளுகையில இருக்கிறவங்களா? இல்ல, இல்லையா? எனக்கு இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்கிறதுன்னு பாருங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சது, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவனை சொல்றது, அவன் இவனை சொல்றது, குறை சொல்றது, அவன் ஆட்சி சரியில்லை, இவன் ஆட்சி சரியில்லை, நாங்க வந்த அப்படி ஆட்சி செய்வோம், இப்படி ஆட்சி செய்வோம், அப்படி இப்படி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், நான் ஆள வேண்டும். ஆனா இந்த பக்தன் என்ன சொல்றாரு? நான் ஆட மாட்டேன், என் பிள்ளைங்களும் ஆட மாட்டாங்க, கர்த்தரே ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் மாத்திரமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். இந்த கட்டளைகளுக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். இந்த கட்டளைகளை தான் நாம் கை கொள்ள வேண்டும். இந்த கட்டளைகளை கை கொள்வதற்காகவே நாம் வாழ வேண்டும். இந்த கட்டளைகளை படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவானவரே வந்து தமது விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிலுவிலே சிந்தினார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:19 என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1:19 குற்றம் இல்லாத, மாசில்லாத, அதாவது பரிசுத்தம், குற்றம், அந்த ரத்தத்துல குற்றமே இல்லையா, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே இவங்களைத்தான் தேவன் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க உலகம் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்குதா? இல்ல. ஆனா நீங்களும் நான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோமா? ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படாமல் இருந்தால் இன்னைக்கே வந்துருங்க, இன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருங்க. இயேசுவின் ஆளுகையில நீங்கள் தைரியத்தோடு அவர் ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வரலாம். ஆமென். இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். ஆமென். அல்லேலூயா. கருப்பு பணம் நம்மை ஆளாமல் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உழைச்சு சம்பாதிச்சு அது உண்மையா நேர்மையாய் வந்த வருமானத்திலே நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தா போதும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கோடி கோடியாய் கொண்டு போய் கொட்டினாலும் எல்லாமே கருப்பு பணம் தான். அதை எந்த தெய்வம் அங்கீகரிப்பார் சொல்லுங்க? இயேசுநாதர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கட்ட உயிருள்ள வரை, உயிருள்ள வரை, இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனமாற சத்தியத்தை தான் பேசணுமே தவிர மனமாற ஒரு சின்ன பொய் கூட யாரிடத்திலும் எவ்விடத்திலும் சொல்லாமல் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோமாக. ஆமென். ஏனென்றால் நாம் கர்த்தரால் ஆளப்படுகிறவர்கள், நாம் கர்த்தருடைய ஜனம், நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 10வது கட்டளை என்ன? பிறனுடைய கழுதையை கூட வச்சுக்க கூடாது, பிறனுடைய வாகனத்தை வச்சுக்க கூடாது, பிறனுடைய பணத்தையோ பிறனுடைய மனைவியையோ பிறனுடைய பிள்ளைகளையோ பிறனுடைய வீட்டையோ பிறனுடைய, அது வாஸ்து பாருங்க அழகா சொல்லுவார், பிறனுடைய வேலைக்காரர்களையோ பிறனுடைய வேலைக்காரியையோ பிறனுடைய கைகளின் பிரயாசத்தையோ பிறனுடைய மரத்தில் இருக்கிற பழத்தை கூட நம்ம இச்சுக்க கூடாதான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அருமையா கர்த்தருடைய ஆளுகையில இருந்தா இதுதான் தேவன் ஆளுகை செய்கிறவர். ஆமென். கர்த்தர் தான் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைய கிறிஸ்தவ உலகம் சீரழிந்து விட்டது, சபைகள் சீரழிந்து விட்டது, ஊழியர்கள் சீரழிந்து விட்டார்கள். உலகம் மாயையிலும் அசிங்கத்திலும் அசுத்தத்திலும் உலகம் போய் கொண்டிருக்கிறது. போட்டோம், ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். எத்தனாவது வசனமா அது? 22:11 தானே? சரி, சரி சரி வாசிங்க. அநியாயம் செய்கிறவன், தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த ராஜரிக குடும்பம் தெரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம், அநியாயம் செய்றியா செய்வா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அட்டூழியம் பண்றியா செய்வா, ஸ்தோத்திரம். அநியாயம் பண்றியா தாராளமா பண்ணு. அசுத்தமா இருக்கிறியா, ரைட், ஓகே, செய். அசுத்தமா இருக்கிறையா, என்ன அசுத்தமா இரு. நீதி செய்கிறாயா, நீதி செய். பரிசுத்தமா இருக்கிறாயா, இன்னும் ஆகட்டும். இதுதான் உலகத்துக்கு டெக்ளேர் பண்றாரு ஆண்டவர். தேவன் என்ன செய்யறாரு? உலகத்தை பார்த்து டெக்ளேர் பண்றாரு. அநியாயம் செய்றியாப்பா செய், அசுத்தமா இருக்கிறியாப்பா இரு, நீதி செய்றியாப்பா செய், பரிசுத்தமா இருக்கிறியாப்பா பரிசுத்தமா இரு, செய்யட்டும். இதோ ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை அது. இதோ 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 எதுக்கு? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு இயேசுநாதர் சொன்ன வார்த்தை சீக்கிரமா வர்ற. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் கரலை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. யார் நம்மை ஆளுகை செய்ய போவது நம்ம தீர்மானிச்சுவோம். ஆமென். மனுஷன் அல்ல, மனுஷனுடைய அதிகாரங்கள் அல்ல, பணம் அல்ல, பாவம் அல்ல, உலகம் அல்ல, மாம்சம் அல்ல, பிசாசு அல்ல, கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம்
திருப்பிக்கிட்டீங்களா? நியாயாதிபதிகள் வாசி 10வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மரங்கள் 9வது வசனத்தையும் பாருங்க. அதற்கு ஒலிவ மரம், அது இல்லம்மா, 7வது வசனத்தை படிங்க. இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியிலே ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீகேமின் பெரிய மனுஷரே, இந்திய தேசத்தின் அதிபதிகளே, இந்திய தேசத்தை வழிநடத்துகிற அரசியல்வாதிகளே, இந்திய தேசத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற அதிபதிகளே, கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி செவி கொடுங்கள். போய் பாருங்க, காட்டில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுல நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒலிவ மரத்துக்கிட்ட வந்துச்சான். வந்து ஒலிவ மரத்திடத்துல வந்து பார்த்து, ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, நீ ஹைட்டா இருக்கிற, உன்னுடைய இலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது, உன்னுடைய பழங்கள் எல்லாம் இனிமையா இருக்குது, நீ எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ ரொம்ப அழகா இருக்கிற, பியூட்டிஃபுல்லா இருக்கிற. அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு எல்லாம் நீங்க ராஜாவா இருங்க அப்படின்னு கேட்டுச்சாமா எல்லா மரமும். அதுக்கு ஒரே மரம் என்ன சொல்லிச்சா, என்னில் உள்ள என்னுடைய பொறுமைன்னா என்ன, செழிப்பு, தேவன் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த செழிப்பை விட்டுட்டு, பொறுமையான வாழ்க்கையை விட்டுட்டு, உன்னதமான நிலையை விட்டுட்டு, தேவன் என்னை தெரிந்து கொண்ட அந்த அந்தஸ்தை விட்டு விட்டு அல்லேலூயா. சோ நான் உங்களை ஆள மாட்டேன், ஏன்னா என் தகுதி வேற, நாங்க வேற லெவலு. அல்லேலூயா. கடவுளார் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனம், நாங்க பரிசுத்தமுள்ள ஜனம், ராஜரீக ஜனம், ஆசாரிய கூட்டம். நாங்க எங்களுடைய மகிமையை விட்டுட்டு, என்னுடைய வல்லமையை விட்டுட்டு மரங்களே ஆள போவேணும்? நோ, நெவர். அப்படியாப்பா, சரிங்க அப்படின்னு அத்தி மரத்துக்கிட்ட போச்சா, எல்லா மரமும் சேர்ந்து அத்தி மரத்துக்கிட்ட போச்சா. போய் அத்தி மரமே, அத்தி மரமே, நீ வந்து எங்களுக்கு இரு அப்படின்னு சொல்லிச்சாம எல்லா மரமும் சேர்ந்து. பாருங்க, இந்த எலெக்ஷனை பத்தி நான் ஓரளவுக்கு சொல்லாம சொல்லிட்டு இருப்பேன். அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் நம்ம யாரு ஆள வேண்டும் என்பதை நாம் சூஸ் பண்ணிக்கணும். ஆமென். அதுக்கு அத்திமரம் என் மதுரத்தையும் என்னுடைய நற்கனிகளையும் நான் விட்டு, கடவுள் என்னை வைத்திருக்கிற அந்தஸ்து எப்படி, ஒவ்வொரு மரத்துக்கும் தேவன் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியை தேவன் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 மாதம் சுமந்த நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாகும் போதே நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்திற்காகத்தான் தேவன் நம்மை தாயின் கர்ப்பத்திலே உண்டாக்கினார். தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தெரிந்து கொண்ட பர்பஸ், நோக்கம் நிறைவேறி இருக்கா இல்லையா சொல்லுங்க. உலகம் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்குது. உங்களை என்னை ஆண்டவர் ஸ்பெஷலா தான் படைச்சிருக்காரு. அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போது நம்ம எல்லாரும் ஸ்பெஷல் தான்.
ஆனா வளர வளரதான் அது ஸ்பெஷல் எல்லாம் போய் 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 சாதாவா மாறிடுறாங்க, துன்மார்க்கனா மாறிடுறாங்க, அசிங்கமா மாறிடுறாங்க. அசுத்தமான வாழ்க்கையை பற்றி கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் அவனுக்கிட்ட வந்து ஒட்டிக்குது. அவன் மகிமையை இழந்து போகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த நற்கனிகளையும் இதுலயும் அந்தஸ்தையை நான் விட்டுட்டு மரங்களை ஆள போவேனா? ஸ்தோத்திரம். ஏன்னா என்னை ஆளுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஒலிவ மரம் சொல்லிருச்சு, டெஃபினட்டா நான் வரமாட்டேன், கர்த்தர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் இருப்பேன். அத்தி மரமும் சொல்லிருச்சு, நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்தி தான் வச்சிருக்காரு, என்னை அந்தஸ்தா வச்சு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள தேவன் என்னை வச்சிருக்காரு. நான் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டேன், மரங்களை ஆள போக மாட்டேன். அல்லேலூயா. சரி, அடுத்தது மரங்கள் திராட்சை செடி கிட்ட போச்சாமா. எல்லா மரமும் சேர்ந்து, திராட்சை செடியே நீ அழகா இருக்கிற, உன் பூவெல்லாம் அழகா இருக்குது, உன் பழங்கள்லாம் அழகா இருக்குது, உன் இலைகள்லாம் நல்லா அழகா இருக்குது, நீ அழகா இருக்கிற இந்த மாதிரி திராட்சை செடி. அல்லேலூயா. என்றது திராட்சை செடி என்னுடைய மகிமையே வேற, என்னுடைய லெவலே வேற. தேவன் என்னை படைத்து அழகுபடுத்தி என்னை செழுமையாய் கொழுமையாய் அந்த பழங்களாலே நான் ஜனங்களை மகிழ்ச்சி ஆக்குறேன். ஆவியின் கனிகளை கொடுத்து நான் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். விட்டு விசுவாசிகளில் ஒவ்வொருவரும் இப்படி வாழ கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை வைத்த அந்த அந்தஸ்திலே நான் சரியான நிலையில நாம் நிற்க கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. மரங்கள் எல்லாம் முச்செடி கிட்ட போயிச்சான். ஒலிய மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சே, அவன் முடியாதுன்ட்டான். அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டுங்க, அவனும் முடியாதுன்ட்டான். திராட்சை செடி கிட்ட போய் கேட்டான், அவனும் முடியாதுன்ட்டான். சோத்திரம். கடைசியா போய் முச்செடி கிட்ட போய் ஏன்னா எதுகிட்ட போய் முச்செடி கிட்ட போய் முள்ளு பிசுபிசா இருக்குது, அதனால யாருக்கு பிரயோஜனம்? முள்செடினால யாருக்கு பிரயோஜனம்? சொல்லுங்க, யாருக்கு பிரயோஜனம்? இன்னைக்கு ஜனங்கள்லாம் எங்க போகுது சொல்லுங்க? ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லாத, யாருக்கும் உதவி செய்யாத, யாருக்கும் ஹெல்ப் பண்ணாது, இருக்குது ஆனா யாருக்கும் கஞ்ச பேசுறாரு. முள்ளுனுடைய தன்மைனாரு. அதுக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன். ஸ்தோத்திரம். வேதத்தில் இருக்கிற முட்களை பத்தி நான் ஏற்கனவே பண்ணிருக்கிறேன், 2 நாளைக்கு பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முட்செடி கிட்ட போய் முட்செடியே நீ வந்து எங்களுக்கு, இன்னைக்கு உலக ஜனங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட வராம, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வராம எல்லாம் முட்செடி கிட்ட தான் ஓடி 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 ஓடி. ஏன்னா அங்க ஏதாவது நடக்குமா, அங்க எங்காவது கிடைக்குமா, ஓடுறது ஓடிக்கிட்டே இருக்குது. எங்க பாருங்க, லாரியில ஓடுது, பஸ்ல ஓடுது, வேன்ல ஓடுது, ஓடி 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 கூட்டமா சாகுது. முச்செடி கிட்ட போகுது. உலகமே இன்னைக்கு முச்செடியை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்குது. முச்செடி நம்பிதான் ஓட்டு போடுது. முச்செடி நம்பிதான் நீ வந்து எங்களை ஆளுகை செய். இன்னைக்கு யாரையும் நான் குறை சொல்லல, டோட்டலா பைபிள் சொல்லுது முச்செடின்னு. நீங்க அந்த இடத்துல வேற எதனா வச்சுக்கல, கர்த்தருக்கு அது உங்க விருப்பம். ஆனா நீ இருக்குது முச்செடி, நீ நம்புறது முச்செடி. முச்செடி கிட்ட போனா என்னத்தான் கிடைக்கும்? குத்து தான் கிடைக்கும். முச்செடி கிட்ட போனா ரத்தம் தான் வரும். முச்செடி கிட்ட போனா சிக்கி தவிக்கணும். சோத்திரம். உள்ள போயிட்டா வெளியே வர, ஆமா, பொதரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள்லாம் அதை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும்
வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள். கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அந்த முச்செடி என்ன சொல்லுதாமா? அதற்கு முச்செடியானது ஆ, மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற நான் உங்களை ஆளுகை செய்யணும்னா நீங்க எனக்கு ஓட்டு போடணும். எது சொல்லுச்சு? ஆமா, நீங்க வந்து ராஜாவாக அபிஷேகம் மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள். என்கிட்ட வந்து என் நிழலிலே வந்து அடையுங்கள். அதான் சோத்திரம். இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு நெருப்பு புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்று எல்லாரையும் நான் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. எது? முச்செடி. முச்செடி. வேண்டாங்க, இந்த முச்செடி வாழ்க்கை நமக்கு வேண்டாம், தள்ளிடுவோம். வேண்டாம், கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இன்னைக்கு இதுதான். மனுஷன் அல்ல, நான் அல்ல, என் பிள்ளைகளும் அல்ல, உங்களை ஆளுகை செய்வது எல்லாம் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. தேவன் எழுதி கொடுத்த வேதம் ஒன்றே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். உங்களில் யாராவது ஒருவர் ஜெபம் பண்ண அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.